நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் தீபா வந்துட்டு தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வழக்கம் போல் நம்ம சிதம்பரம் கால் பண்ணுறாரு. தீபாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க பல்லவி மேடம், நாங்கள் சொல்கிற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பாடி கொடுக்க முடியவே முடியாது. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி மறுபடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, நானும் உங்ககிட்ட சொல்கிற விதத்தில் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நீ கேட்குற மாதிரி கிடையாது. நான் என்னமோ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சி நீ ரொம்ப சீரியஸாக அதை விளையாட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் உண்மையாகவே சீரியஸாக பேசுகிறேன்னு இன்னும் அந்த சீரியஸ்னஸ் உனக்கு புரியல பார்த்தியா அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் ஏதாவது ஒன்று பேசி என்னை குழப்பி விட்டுடுறீங்க. நான் நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்காக பாட மாட்டேன். அதுவும் கார்த்திக் சாரை மீறி எதுவுமே நான் பண்ணவே மாட்டேன். நீங்கள் சொல்லணும்னா தயவுசெய்து சொல்லிக்கோங்க, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ, நான் வந்துட்டு பண்ண வேண்டியதை சின்ன ஒரு சாம்பிள் காமிச்சா தான் நீ சரிப்பட்டு வருவ போல அப்படின்னு சொல்ல, உங்களோட பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் சார் நான் இங்கே வந்திருக்கேன். எத்தனையோ பேர் உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்துட்டேன் அப்படின்றாங்க தீபா. அப்படியா மேடம், சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்குது, முடிஞ்சா போய் பாரு யாருன்னு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, தீபாவுக்கு வந்துட்டு ஒரே யோசனையாகிடுது. என்னம்மா இங்கே நிற்கிற, போ உன் குடும்பம்லாம் மொத்தமாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்களே அந்த ஏரியாவுக்கு போ அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேமா பதட்டத்தில் ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அருண் ஆனந்த் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டிமா அவங்க மகன் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு அபிராமி கார்த்தி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனாட்சி தனியாக நின்றுட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு உள்ள வேமா வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு அங்கே ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. தீபா வந்துட்டு பின்னாடியே பதட்டப்பட்டு ஓடி வராங்க. அபிராமி மீனாட்சி எல்லோரும் இவதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, கார்த்தி வந்துட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வர, தீபாவும் ஸ்லோ மோஷனில் ஓடி போக, கார்த்தியை பார்த்து தீபா டக்குன்னு அப்படியே என்னங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஏன் வந்துட்டு அஸ் யூஸ்வல் நம்மளை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போய் இப்படி கீழே தள்ளுறாங்கன்னே தெரியல. என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த சீன்ஸே கொண்டு போயிட்டு வேறு வந்துட்டு ஸ்டோரியை கொண்டு போயிருக்கலாம். மறுபடியும் சிதம்பரத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு தீபாவை மிரட்டி இப்படி ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் தீபாவுக்கு வந்துட்டு அவங்க மிரட்டல் விடுறாங்கன்னு தெரியுது. இங்கேயே வச்சு காட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம். இல்லைனா அவங்க ஃபோனை வந்துட்டு அவாய்ட் பண்ணவாது செஞ்சுருக்கலாம். இவங்க பண்ணுறதெல்லாம் தெரியுதுன்னா இவங்களுக்குள்ளே ஒரு குலநெறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிக்கிற மாதிரியே கொண்டு வர மாட்டாங்க. ஏன் தான் ஸ்டோரி வந்துட்டு இப்படி மொக்கையாக இரிட்டேட்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே தெரியவே இல்லை. நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நினச்சி யோசித்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.